சொல்லு கடங்கால. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு புதிய. ஓ, குரலி வித்தையா? தன்னை சாமியார் என நம்ப வைக்க முள்படுக்கையில் குதித்து குறி சொல்வது போல ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த போலி சாமியார் இவர்தான். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள புங்கவர்நத்தம் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் ஒரு கம்பெனியில் மேலாளராகவும் பின்னர் தனியார் பேருந்தின் நடத்துனராகவும் வேலை பார்த்து வந்துள்ளார். பின்னர் அதே ஊரில் உள்ள ஸ்ரீ அண்ணாவிநாதன் என்ற கோவிலில் குறி சொல்லி வந்ததாகவும் ஏற்கனவே அந்த கோவிலின் பூசாரியாக முருகன் என்பவர் பாலசுப்பிரமணியனை வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் பாலசுப்பிரமணியன் பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்து அதே ஊரிலேயே மற்றொரு அண்ணாவிநாதன் கோவிலை கட்டி குறி சொல்லி வந்ததாக கூறப்படுகிறது. குறி கேட்க வருபவர்களிடம் பாலசுப்பிரமணியன் துண்டு வேட்டியில் இருந்து பணம் நகைகளை எடுத்து பணத்தை இரட்டிப்பாக மாற்றுவேன் என கூறி பணத்தை வாங்கியதாக கூறப்படுகிறது. நீ 2 லட்சம் கொடுத்தா உனக்கு 4 லட்சம், 4 லட்சம் கொடுத்தா 6 லட்சம், இப்படி உனக்கு உருவாக்கி தரேன், கொண்டா உன் பணம் ஒன்னுட்டே வந்துரு அப்படின்றியா? சரி சரி சரி. நீங்க எவ்வளவு கொடுத்தியதுக்கு? 27 லட்சம் சொன்னலங்க. நீங்க 27 லட்சம், அவங்க உங்க அக்கா 1 லட்சம் கொடுத்து சொன்னீங்கல்ல. என் தம்பி 10 லட்சம், என் தங்கச்சி 7 லட்சம், இன்னும் 2 பேரும் 5 லட்சம், 51,25,000. இதனை நம்பி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பலர் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாற்றமடைந்ததும் சிவகங்கையைச் சேர்ந்த ஒருவரின் குடும்பம் 51 லட்சத்தை பறிகொடுத்ததும் தெரிய வந்துள்ளது. வெள்ளையம்மாள் என்பவரை திருமணம் செய்த பாலசுப்பிரமணியன் குழந்தைகள் இல்லாத நிலையில் தன்னிடம் குறி கேட்க வந்த சுப்புலட்சுமி என்பவரை 2வது திருமணம் செய்துள்ளார். 2வது மனைவிக்கு ஐயாதுரை என்ற மகன் உள்ள நிலையில் ஐயாதுரைதான் இந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்டதும் தெரிய வந்துள்ளது. ஏராளமான நபர்களிடம் கைவரிசை காட்டி கோடிக்கணக்கில் மோசடி செய்த பாலசுப்பிரமணியனுக்கு உள்ளூரில் 19 ஏக்கர் விவசாய நிலம், 30 லட்சத்துக்கு வீடு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் 3வதாக ஒரு பெண்ணிடம் தகாத உறவில் இருந்து வந்த பாலசுப்பிரமணியன் அதே பகுதியில் 11 வீடுகளை கட்டியுள்ளதும் அவற்றை அந்த பெண்ணே பராமரித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. பணத்தை ஏமாந்தவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தும் போலீசார் பாலசுப்பிரமணியனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்க மாட்டாங்க. போலீஸ் அவனுக்கு உடம்பா? போலீஸ் உடந்தானே. போலீஸ் வந்து நம்ம 10 லட்சம் அடிச்சோன்னா 4 லட்சம் 3 லட்சம் அவளுக்கு கொடுத்துருவான்னு சொல்றான்ல. இப்ப போயிருவேன், காலைல வந்துருவேன், சாயந்தரம் போயிருவேன், காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துருவேன் சொல்றான்ல. இதனையடுத்து சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் புகார் அளித்துள்ளார். குறி சொல்ல ஹொசூர் சென்ற பாலசுப்பிரமணியனையும் அவரது மகன் ஐயாதுரையையும் தனிப்படை போலீசார் லாட்ஜில் வைத்து கைது செய்துள்ளனர். இதுவரை இவர்கள் மீது 14 புகார்கள் எழுந்துள்ளதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. குறி கேட்க வந்த பரோட்டா மாஸ்டர் ஒருவர் வீட்டின் வாஸ்து சரியில்லை என பாலசுப்பிரமணியன் கூறியதை வேதவாக்காக நம்பி அந்த வீட்டையே இடித்ததும் தெரிய வந்துள்ளது. பணத்தை இரட்டிப்பாக மாற்றித் தருவார் என போலி சாமியாரை நம்பி கோடிக்கணக்கில் பணத்தை இழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.